அருண் பேசுகிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேலி ப்ரைமில் கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஆல்டர் பண்ணுறது, எப்படி ஷட் டவுன் பண்ணுறது, அண்ட் தென் எப்படி கம்பெனி டெலீட் பண்ணுறது, அண்ட் தென் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ப்ரைம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற அந்த டேலி ஐக்கானை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணணும். நீங்கள் இது லைசன்ஸ்டு வெர்ஷனில் தான் கற்றுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. லைசன்ஸ் வெர்ஷன் எஜுகேஷன் மோட்லேயே நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கு நீங்கள் டேலி சொல்யூஷன் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை பற்றி வீடியோ நான் உங்களுக்கு தனியாகவே போடுறேன். இப்போ நீங்கள் ஒரு டேலி லேர்ன் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கம்பெனி க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அதில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். இப்போ கம்பெனி க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி க்ரியேட் கம்பெனி வந்துடும். எடுத்த உடனே அதை நீங்கள் என்டர் கொடுத்துக்கலாம். நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் தென் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஏபிசி என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். ஏபிசி என்டர்பிரைசஸ் கொடுத்துட்டு நான் காண்டாக்ட் நேம் கொடுத்துட்டு அண்ட் தென் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். 123 மெயின் ரோட் சென்னை அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இதில் ஸ்டேட்டில் நீங்கள் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு வந்துடும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. இது ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா 1/4/2022-23க்கு ஸ்டார்ட் ஃப்ரம் 22 கொடுத்துங்க. புக்ஸ் பிகினிங் ஃப்ரமும் பார்த்தீங்கன்னா 1/4/2022 தான். ஸோ நீங்கள் என்டர் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவ் ஆயிரும். அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். இது கான்ஃபிகரேஷன் நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கலாம். ஸோ இது கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி கம்பெனி க்ரியேட் ஆயிடுச்சு. நோ வவுச்சர் என்டர்னு இருக்குது. இப்போ எந்த ஒரு கம்பெனி நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் கம்பெனி இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். அண்ட் தென் இன்னொரு கம்பெனி நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது அடுத்த கம்பெனி க்ரியேட். ஓகேங்களா. இப்போ XYZ என்டர்பிரைசஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் தென் இதில் தமிழ்நாடுன்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. சேம் அதே தான் 1/4/2022 உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எஸ் கொடுத்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்குங்க. இல்லை இந்த கம்பெனியில் நான் ரெண்டாவது கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுக்கல. ஓகேங்களா. அது நான் ஆல்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆல்ட் கே பார்த்தீங்கன்னா கேவுக்கு கீழே ஒரே ஒரு கோடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆல்ட். ஒருவேளை வேறு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 2 கோடு இருந்துச்சுன்னா அது கண்ட்ரோல். இது ஒரு கோடு இருக்கிறதுனால ஆல்ட் கே. நீங்கள் கீபோர்டில் ஆல்ட் கே கொடுக்கலாம். அண்ட் தென் மவுஸ் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ட்ரு கொடுக்குறேன். எந்த கம்பெனியில் ஆல்ட்ரு பண்ணணும்? XYZ என்டர்பிரைசஸில் நான் அட்ரஸ் கொடுக்கல. ஸோ இப்போ நான் 236 4th மெயின் ரோட் சென்னை அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இதில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அண்ட் தென் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து இமெயில் அப்டேட் பண்ணிக்கலாம், வெப்சைட் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுது. இப்போ உங்களுக்கு அட்ரஸ் அப்டேட் ஆகிடும். ஏன் இந்த அட்ரஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு இன்வாய்ஸில் கரெக்டான அட்ரஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? கிரியேட் கம்பெனி பார்த்துட்டோம். அண்ட் தென் ஆல்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து சேஞ்ச் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ XYZ அப்படின்னு இருக்குது. XZYZன்னு இருக்குது. ஸோ நான் இந்த கம்பெனியை ஆல்டர் பண்ண முடியுமானாலும் ஆல்டர் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனியை எடுத்துட்டேன். ஸோ ஆல்டர் போகிறேன். ஆல்டர் போயிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே நான் தப்பாக டைப் பண்ணிட்டேன். ZYZ அப்படின்னு பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். XYZ மாறிடும். இதுதான் கம்பெனியோட ஆல்டரோட பர்பஸ். ஓகேங்களா. ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணோம்னா வேறு சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கம்பெனி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. டேலியில் அப்படி உங்களுக்கு கிடையாது. கம்பெனி ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா XYZ என்டர்பிரைசஸ் இருக்குது. எனக்கு ஏபிசி என்டர்பிரைசஸில் தான் நான் என்ட்ரி போடணும் அப்படின்னா அடுத்து அதுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கம்பெனி. அந்த சேஞ்ச் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு F3யும் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை மவுஸ் வச்சு கிளிக் பண்ணலாம். இப்போ நான் ஏபிசி என்டர்பிரைசஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அதுதான் இருக்கும்.
ஸோ நான் எந்த ஒரு வவுச்சர் என்ட்ரி போட்டாலும் அந்த ஏபிசி என்டர்பிரைசஸ் கம்பெனியில் தான் உங்களுக்கு வந்து என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நான் XYZல என்ட்ரி போகிறதா இருந்தால் XYZ கிளிக் பண்ணிக்கலாம். அதில் மவுஸ்லேயும் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது கொடுத்துட்டு எந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனி செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கம்பெனி தான் வேணும்னா வவுச்சர் என்ட்ரி பண்ணும்போது இந்த XYZ என்டர்பிரைசஸில் பண்ணிக்கலாம். நார்மலி என்னோட ரெக்கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் இதில் வச்சுக்கோங்க. ஏன்னா 2 கம்பெனி பார்க்குறவங்க வந்து இந்த கம்பெனியோட என்ட்ரிஸ் வந்து அந்த கம்பெனிலையும் இந்த கம்பெனியோட என்ட்ரிஸ் வந்து அந்த கம்பெனிலையும் மாற்றி போட்டுருவாங்க. அது என்னோட ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ அதனால தான் அதுக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நான் ஏபிசி கம்பெனி தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த ஷட் கம்பெனி. எனக்கு ஏபிசி கம்பெனி வேணும் பட் XYZ வேண்டாம் அப்படின்னா அதை ஷட் டவுன் பண்ணணும். ஸோ XYZ என்டர்பிரைசஸை நான் வந்து என்டர் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி ஷட் டவுன் ஆயிரும், ஏபிசி என்டர்பிரைசஸ் வந்துடும். ஓகேங்களா, அதுதான் ஷட் கம்பெனி. செலக்ட் கம்பெனி அப்படிங்கிறது வந்து அடுத்து நான் இன்னொரு கம்பெனி நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ XYZ கம்பெனியும் எனக்கு வேணும் அப்படின்னா அது வந்து செலக்ட் கம்பெனி. இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். கிரியேட் கம்பெனி அப்படிங்கிறது வந்து கம்பெனி கிரியேட் பண்ணுறது. ஆல்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்பெனியை வந்து ஆல்டர் பண்ணுறது, அதாவது பர்டிகுலர்ஸை வந்து ஆல்டர் பண்ணுறது. சேஞ்ச் கம்பெனி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 10 கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் எந்த கம்பெனியை வந்து எனக்கு தேவையோ அந்த கம்பெனி கொண்டு வரதுக்கு. செலக்ட் கம்பெனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கம்பெனியில் நான் செலக்ட் பண்ணி அதை என்டர் கொடுத்து உள்ளே கொண்டு வருது. ஷட் கம்பெனினா எந்த கம்பெனி வேண்டாமோ அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறது. இதுதான் கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்குரிய டேலி ப்ரைமில் உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.